Hello everyone, we have to move 17 to 1. Alpha comma beta are roots of x squared minus 2x plus 5 is equal to 0. Then the equation with roots alpha plus beta and alpha beta. 3 options இருக்கு. எப்படி நம்ம find out பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். Given வந்து என்னதுன்னா x squared minus 2x plus 5 is equal to 0. Okay. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா alpha plus beta என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சு given equationல இருக்க alpha plus beta அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது minus b by a இங்க minus bன்றது வந்து என்னது minus 2 aன்றது வந்து என்னது x squared coefficient 1 minus into minus 1 அப்ப minus into minus plus அப்ப ஆன்சர் என்ன வரும் 2 by 1 ஓகே 2 அடுத்தது alpha beta அப்படின்றப்ப நமக்கு வந்து அதுக்கான ஃபார்முலா c by a cன்றது வந்து இங்க என்னது 5 by 1 அப்ப ஆன்சர் வந்து 5 we have new roots நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு new roots வந்து கிடைச்சிருக்கு என்னது 2 and 5 ஓகே நியூ ஈக்குவேஷன் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறோம் நியூ ஈக்குவேஷன் எப்படி நம்ம நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அதுக்கான ஃபார்மட் வந்து இதுதான் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் அதாவது x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் ஓகே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே போடணும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து இந்த இடத்துல போடணும் ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டும் 5 கூட்டம் நமக்கு வந்து என்னது 7 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 10 கிடைக்குமா ஐ 2 10 அப்போ நமக்கு நியூ ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே